ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கம். விடுதலை நாளேட்டின் 1937 ஆண்டின் 2 தொகுப்புகளை ஜனவரி தொடங்கி ஏப்ரல் முடிய உள்ளவைகளை தொகுத்து அதனை களஞ்சியமாக்கி வெளியிடுகின்ற பொறுப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக ஆசிரியர் அவர்களுக்கும் விடுதலை நிறுவனத்திற்கும் எனது நன்றியை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை ஏடு தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை விடுதலை படியுங்கள், சந்தா சேருங்கள், இதுதான் அதனுடைய முழக்கமாக இருக்கிறது. கொள்கை முழக்கம் வேறாக இருந்தாலும் அதனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக 1937 எந்த வாசகத்தை எது பொறித்திருக்கிறதோ அதையே நிறைவேற்றுகிற வகையில் இன்றைய அளவும் அந்த வாசகங்களை வைத்துக்கொண்டு தான் நாம் நமது கொள்கையை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு பக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மறுபக்கம் குடியரசு வார ஏட்டினுடைய 100ஆண்டு விழாவினை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு பக்கம் விடுதலை ஏட்டின் 90ஆம் ஆண்டு தொடக்கத்தினை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 3 நிகழ்வுகளும் நாம் நமது சுயமரியாதை இயக்க கொள்கைகளை எடுத்து வைக்கின்ற முகத்தான் தான் இவற்றையெல்லாம் செய்து வருகின்றோம். 1937ஆம் ஆண்டு நான் வெளியிட்ட அந்த தொகுதிகளை புரட்டி பார்க்கிற போது அதிலே சொல்லப்பட்டுள்ளவைகள் எல்லாம் அதிலே அக்கால செய்தியாக விளங்கக்கூடியவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு அறிவை புகட்டுகிற பல மறந்த செய்திகளை இன்னும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற செய்திகளை எல்லாம் அவை நமக்கு எடுத்து சொல்வதாக அமைகின்றன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் 36ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தொகுதியிலே எட்வர்ட் மன்னர் முடி துறந்ததை பற்றி ஒரு செய்தி அதில் வெளியிட்டிருக்கிறார்கள். 8ஆம் எட்வர்ட் காதலுக்காக தன்னுடைய சாம்ராஜ்யத்தையே இழந்துவிட்டார். அவர் யாரை காதலித்தார் என்று சொல்லுகிற போது திருமதி சிம்சன் என்கிறவரை காதலித்தார் என்று அதோடு நிறுத்திருக்கலாம். ஆனால் அடுத்த வரியில் போடுகிற போது அவர் 2 முறை திருமணமானவர், இருந்தாலும் அது மேற்கத்திய கலாச்சாரம், அதனை ஒட்டி எழுந்த காதலால் அந்த எட்வர்ட் மன்னர் எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறார், காதல் என்பது என்ன என்பது விவரிக்க முடியாத, இலக்கியங்களால் கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவற்றின் போக்கு இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது என்று அந்த செய்தி ஆசிரியர் எழுதுகிறார். இதனை தெரிவிக்க சொல்லுகிற போது காதலா முடியா சீர்திருத்தமா என்று அதற்கு ஒரு தலைப்பு வைத்து ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்கிறார். ஒரு செய்தி எவ்வளவு மன ஓட்டத்தோடு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக விடுதலை ஏடு விளங்கி வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, விடுதலை ஏடு ஒரு செய்தி ஏடு அல்ல, நியூஸ் பேப்பர் இல்லை, அது கொள்கை ஏடு. கொள்கையை சொல்ல வேண்டும், அந்த கொள்கையை எதை நிலைநிறுத்துவதற்கு சொல்ல வேண்டும்
இனத்தை, மொழியை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஏடு. ஐயா அவர்கள் ஒரு ஏட்டை ஏன் தொடங்குகிறார், ஏன் அந்த ஏட்டை நிறுத்தி விடுகிறார் என்று மேலோட்டமாக பார்க்கிற போது படிக்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள், ஏதோ ஒரு தேவை கருதி தொடங்குகிறார், பிறகு நிறுத்தி விடுகிறார், என்ன இப்படியெல்லாம் செய்கிறாரே என்று தோன்றும். ஆனால் ஒவ்வொரு இதழ் தோற்றத்திற்கும் ஒரு சரியான சமூக, அரசியல், பொருளாதார காரணங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு நான் எடுத்துச் சொல்வேன். விடுதலை ஏடு ஐயா அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு நீதி கட்சியால் தொடங்கப்பட்ட ஏடாகும். ஆனால் இந்த ஏடு வெளிவருவதற்கு முன்பாகவே சேலத்தைச் சேர்ந்த சுயமரியாதை தோழர்கள் ஒரு கூட்டம் கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். அந்த தீர்மானத்தில் விடுதலை ஏடு நாளேடாக வருவது இருக்கட்டும், அதற்கு முன்பாக நமக்கு ஒரு ஏடு வெளிவந்தாக வேண்டும். அதனால் நாம் பகுத்தறிவு ஏட்டை நாளேடாக கொண்டு வர வேண்டும் என்று அந்த தீர்மானம் கூறுகிறது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் பகுத்தறிவு ஏட்டை 4 மாதங்கள் நாளேடாக அவர்கள் நடத்துகிறார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு அவருடைய நிகழ்ச்சி போக்குக்கு, அதாவது அவர் ஏடு தொடங்குவதற்கு ஒரு சரியான காரணங்கள் இருக்கின்றன. விடுதலையை எடுத்துக்கொண்டால் 1937ஆம் ஆண்டு விடுதலையில் பல செய்திகள் நாம் தெரிந்து கொள்வதற்கு இருக்கின்றன. அந்த செய்திகளில் முக்கியமான செய்தியாக நான் கருதுவது அலர்மேலும் மங்கை தாயாரம்மாளை பற்றி. நீதி கட்சியினுடைய அமைப்பு நாளில் 20/11/1916 கூட்டப்பட்ட அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு பெண்மணி கலந்து கொள்கிறார். அவர் பெயர் அலர்மேல் மங்கை தாயாரம்மாள். தமிழ் திசை இந்து ஏடு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அம்மையாருடைய பெயரை குறிப்பிடுகிற போது 2 பேர் ஆக்கிவிட்டார்கள். அலர்மேல் மங்கை தாயாரம்மாள், கமா ஒன்று போட்டாங்க. ஆக நீதி கட்சியில் 2 பெண்கள் இருந்ததாக ஒரு குறிப்பு இருந்தது. அதற்கு பிறகு ஒரு திருத்தம் போட சொல்லி அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டதற்கு பிறகு அவர்கள் போட்டார்கள். ஆனால் அந்த அம்மாளை பற்றி எனக்கு பலவிதமான ஐயங்கள் இருந்தன வரலாற்றில். அது என்னவென்றால் 1915 காந்தியடிகள் 2வது முறை தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் வந்தபோது அவர்கள் காஸ்மாபாலிட்டன் கிளப்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த வரவேற்பில் பிட்டி தியாகராயர் அவருக்கு மாலை அணிவிக்கிறார். இது 1915ஆம் ஆண்டு. அதே ஆண்டு மறுநாள் சென்னை பிராட்வேயில் பிரம்ம சமாஜிகளுடைய கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் அலர்மேல் மங்கை தாயாரம்மாள் காந்தியாரை வரவேற்று பிரம்ம சமாஜத்தின் பெண் உறுப்பினர் செயலாளர் என்ற முறையில் அவருக்கு சிறந்ததொரு வரவேற்பை அளித்து அவருக்கு பாராட்டை தெரிவித்து மாலை அணிவித்து மகிழ்கிறார்கள். எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. 1916ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இவர்கள் மிகுந்த சீர்திருத்தவாதியாக இருக்கிறார்கள்.
அதே நேரத்தில் இவர்கள் பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினராக இருக்கிறார்களா, இவர்தான் அவரா, அல்லது அலர்மேலு மங்கை தாயாரம்மாள் என்பது இன்னொருவர் இருக்கிறாரா என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த சந்தேகம் 1937ஆம் ஆண்டு விடுதலையை படிக்கிற வரை அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த அம்மையாரை பற்றி நீண்டதொரு கட்டுரை விடுதலையில் வந்திருக்கிறது. வாக்காளர்களுக்கு அறிவிப்பு செய்கிற போது, அந்த வேண்டுகோள் விடுக்கிற போது, அந்த வேண்டுகோளில் அம்மையாரை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் இருக்கின்றன. அந்த வாழ்க்கை குறிப்பில் அவர்கள் சீர்திருத்தவாதியாகவும் பிரம்ம சமாஜியாகவும் அவர்கள் இறைவணக்கத்தில் நம்பிக்கை உடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், காந்தியடிகளை போற்றி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சொல்லப்பட்டு, பின்னாளில் நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம் போன்றவற்றிலும் அவர்களுக்கு பங்களிப்பு இருந்திருக்கிறது, அவர்கள் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டார்கள் என்கிற செய்தியை 1937ஆம் ஆண்டு விடுதலை வெளியிட்டிருக்கிறது. இதற்கு முன்பு பார்த்தால் பல செய்திகளில் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவர்கள் எழும்பூர் பகுதியிலே வாழ்ந்தவர்கள், ஒரு பெரிய மாளிகையில் இருந்தவர்கள். இப்போது ருக்மணி லட்சுமிபதி சாலை என்று ஒரு சாலைக்கு பெயர் இருக்கிறது. அந்த சாலைக்கு பெயர் மாற்றம் செய்ய போகிறார்கள், கமாண்டர் இன் சீஃப் ரோடு என்பதுதான் அதனுடைய பெயராக இருந்தது. கலைஞர் அவர்களை பார்த்து, ஆமா அதை தான் என்கிட்ட சொல்றாரு அவரு, அதை தான் சொல்லுவார். அவரிடம் கேட்டேன், நீதி கட்சியில் ஒரே ஒரு பெண்மணி இருந்தார்கள், அவர்கள் அலர்மேலு மங்கை தாயார் அம்மாள். அவர்கள் குடியிருந்த தெரு அந்த சீஃப் கமாண்டர் இன் ரோட். நீங்கள் இந்த லட்சுமிபதி, ருக்மணி லட்சுமிபதியினுடைய பெயரை வைக்கிறீர்களே, இது எப்படி சரியாகும் என்று கேட்டேன். அவர்கள் எனக்கு நீண்டதொரு விளக்கத்தை சொன்னார்கள். அந்த நேரம் பார்த்து எஸ்.வி. ராஜதுரை அவர்கள் ருக்மணி லட்சுமிபதியை பற்றி ஒரு புத்தகம் எழுதி, அந்நிய துணிகளை பகிஷ்கரிப்பு செய்கிற போது செலாராம் அண்ட் கோ என்கிற ஒரு துணி கடையின் முன்பு காரில் வெகு தூரம் நின்று கொண்டு ஒரு 10-12 கூலிக்கு ஆள்களை வைத்து அந்த செலாராமின் முன்பு காங்கிரஸ்காரர்கள் பகிஷ்கரம் செய்ததை எடுத்து எழுதியிருந்தார்கள். அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் கலைஞரிடத்தில் கொடுத்தேன். அதெல்லாம் சரிங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல, நீங்க முன்னாடியே வந்து இதை சொல்லியிருக்கணும், நான் இந்த பேரை வச்சு அறிவிச்சாச்சு, அந்த ருக்மணி லட்சுமிபதிங்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு தெரியாது, ஆனா அவங்க பார்ப்பனர்ங்கிறது மட்டும் எனக்கு தெரியும்னு. உடனே அப்ப சொன்னாரு, பி. ராமூர்த்தி நரம்பியல் நிபுணர் இருக்கிறார, அவங்களுடைய மாமியார் அவங்க. ஏன் இதை நான் செய்யறேன்னா, எமர்ஜென்சி அறிவித்து என்னை கைது செய்கிற சூழ்நிலை இருக்கிற போது, அந்த சூழ்நிலையில் காலை 10 மணிக்கு வந்தவர் இரவு 10 மணி வரை என்னோடு இருந்தார். அவர் உலக புகழ்பெற்ற நரம்பியல் நிபுணர். அவர் என்னிடம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாதுகாப்பு, தேற்றுதல், ஒரு ஆறுதலுக்காக நம்மோடு இருந்தவருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று கருதிதான் நான் அதனை செய்தேன் என்று என்னிடத்திலே அவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை, வந்துவிட்டேன். இறுதியாக அவர் சொன்னார், நான் உங்களுக்கு கட்சி தலைவர், ஆனால் தமிழ்நாட்டின் முதல்வர்.
ஆகவே நான் இதை செய்தேன் என்று சொல்லிவிட்டார். இப்படி அந்த 1937ஆம் ஆண்டு அலர்மேலுமங்கை தாயாரம்மாளை பற்றி நான் படிக்கிற போது சில செய்திகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. அதே போல 1/2/1937 ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது விடுதலை. அது ரொம்ப முக்கியமான செய்தி. MC ராஜா தாழ்த்தப்பட்டவர்களுடைய தலைவராக இருந்தவர்கள். அவர்களுடைய மனைவியாரை பிரிட்டிஷ் ராணியோடு கைக்குலுக்க வைத்தது யார்? சிவராஜுக்கு மேயர் பட்டத்தையும் மேயர் பதவியையும் ராவ் சாஹிப் பட்டத்தையும் கொடுத்தது யார்? இரட்டைமலை சீனிவாசனுக்கு ராவ் பகதூர் பட்டத்தை அளித்தது யார் என்று வினா எழுப்பி ஒரு செய்தி விடுதலையில் வெளியாகியிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் இந்த இயக்கம்தான் காரணமாக இருந்திருக்கிறது. அவர்கள் தாழ்த்தப்பட்ட தலைவர்களாக இருந்த போதிலும் அவர்களை தூக்கி விட வேண்டும் என்பதற்காக இந்த பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் பாடுபட்டிருக்கிறது என்கிற செய்தியை விடுதலை வெளியிட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்னொரு செய்தி, இந்த விடுதலை ஏடு நீதி கட்சியிடமிருந்து பெரியாரின் கைக்கு எப்போது வருகிறது என்று சொன்னால் 1937ஆம் ஆண்டு தேர்தல் நடப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக இதை அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். நீங்க நடத்திக்கீங்க அப்படின்னு ஒப்படைக்கிறாங்க. ஆக ஒரு நெருக்கடியான நேரத்தில், ஒரு தேர்தல் நடைபெறுகிற நேரத்தில் இந்த இதழை பெரியாரிடம் ஒப்படைக்கிறார்கள். பெரியார் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு எதையும் அறைகூவலாக ஏற்றுக்கொள்கிற அவர்கள் இதனை ஏற்று அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி நடத்தி கொண்டு வருகிற போது டாக்டர் சி நடேசன் அவர்கள் அந்த 1937ஆம் ஆண்டு தேர்தலில் 4வது முறையாக போட்டியிடுகிறார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்த போதே அவர் நோய்வாய்ப்படுகிறார். 16ஆம் தேதி திருவல்லிக்கேணி கடற்கரையில் டாக்டர் சி நடேசனாரை அறிமுகப்படுத்தி பெரியதொரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் எல்லோரும் நடேசனாருக்கு வாக்களியுங்கள் என்ற கோஷம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் 18ஆம் தேதி நடேசனார் மரணம் அடைந்து விடுகிறார். இந்த செய்தி விடுதலையில் பதிவாகியிருக்கிறது. குடியரசில் கூட நடேசனார் நலிந்தார் என்று எழுதியிருப்பாரே தவிர விடுதலையில் நடேசனாரை பற்றிய செய்திகள் மிக அதிகமாக நமக்கு கிடைக்கின்றன. அது மிகுந்த லாபமாகும், வரலாற்றுக்கு அதனால் பெருத்த லாபமாகும். நீதி கட்சி வரலாற்றை எழுதுகிற போது கூட நமக்கு அத்தகைய செய்திகள் கிடைக்கவில்லை என்பது ஒரு மைனஸான செய்தி. அதனை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, நீதி கட்சியினால் எந்தவிதமான பதவியை அனுபவிக்காதவர் டாக்டர் சி நடேசனார். அவர் கட்சியினுடைய தலைவராகவோ அல்லது அமைச்சராகவோ இருந்ததில்லை. கடைசி காலத்தில் சண்டே அப்சர்வர் பி பாலசுப்ரமணியத்தினுடைய பரிந்துரையால், NC ரெட்டியினுடைய பரிந்துரையால் அவர் துணைத் தலைவராக்கப்பட்டார். ஆனால் மரணம் அடைந்து விடுகிறார். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய தம்பி சகோதரர் தாதுலிங்க முதலியார் என்பவர் கவுன்சிலர் ஆக்கப்படுகிறார். எனக்கு இந்த விடுதலையை படிக்கிற வரை தாதுலிங்க முதலியார் சென்னை கார்ப்பரேஷனுக்கு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது அந்த குடும்பத்தின் சுயேட்சையான எண்ணத்தினால்தான் என்று நான் தெரிந்து வைத்திருந்தேன்.
ஆனால் விடுதலையை படிக்கிற போதுதான் விடுதலையின் சார்பும் ஒரு இயக்கத்தின் சார்பும் தாதுலிங்கத்திற்கு இருந்ததினால்தான் அவர் கவுன்சிலராக வெற்றி பெற்றார் என்கிற செய்தியை இந்த விடுதலை நமக்கு வழங்குகிறது. இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த செய்தியை சொல்லி நான் என் உரையை முடிக்க இருக்கின்றேன். பார்ப்பனர்கள் குடுமியை வைக்கிறார்கள், எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். வடநாட்டில் போனால் இந்துக்களாய் இருப்பவர்கள் சின்ன குடுமியை முடிந்திருப்பார்கள், பார்த்திருப்பீர்கள். பார்ப்பனர் அல்லாதாரில் சில பேர் இப்பொழுதெல்லாம் அப்படி வைப்பதில்லை. பழைய திரைப்படங்களை பார்த்தால், சபாபதி போன்ற திரைப்படங்களை பார்த்தால், பார்ப்பனர் அல்லாத வகுப்பை சேர்ந்தவர்கள் கூட குடுமியை வைத்திருப்பார்கள். அதுவல்லாமல் அவர்கள் நாம் இப்போது கிராப் செய்திருப்பதைப் போல செய்வதில்லை. என்னுடைய பெரிய தகப்பனார் ஒருவர் இங்கே உத்திரமேரூர் நெடுஞ்சாலையில் அண்டவாக்கம் என்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் அவர். என்னுடைய 12வது வயதில் அவரை நான் பார்க்கிறேன். கிராப்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி சிரைத்து எடுத்திருப்பார். இந்த முடி மட்டும் பின்னாடி இருக்கும். உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டுமானால், மந்திரிகுமாரி படம் பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெருமை கண்ணுக்குட்டின்னு ஒரு பாட்டு வரும். அந்த எருமை மேல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், சுப்பையான்னு ஒரு நடிகர். அவரு இப்படி ஒரு கிராப் வச்சிருப்பார். என்னுடைய பெரிய தகப்பனாரை பார்த்து கேட்டேன், ஏன் இதை மாதிரிலாம் வச்சிருக்கீங்க, என்ன இது இப்படி நல்லா இல்லையே, பட்டணத்தில் யாரும் அப்படி வச்சில்லையே அப்படின்னா. இல்லைல்லப்பா, இதெல்லாம் நம்ம ஜாதியில் இப்படி தான் வச்சுக்கணும்னு ஐயர் சொல்றாரு அப்படின்னாரு. ஆனால் எனக்கு அப்போ புரியல. அதுக்கு பிறகு அலைகள் வெளியிட்ட வேதங்கள் பற்றிய ஆய்வுகள், வேதங்கள் பற்றிய தமிழ் மொழிபெயர்ப்பு இவையெல்லாம் வந்தன. பூநூலை பற்றி கூட விடுதலையில் நான் எழுதியிருக்கிறேன். அரைநான் பற்றி கூட நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த குடுமி வைப்பது சம்பந்தமாக எங்கிருந்து வருகிறது அப்படி என்று பார்க்கிற போது அதற்கு விடை 1937ஆம் ஆண்டு விடுதலையில் இருக்கிறது. விடுதலை சொல்லுகிறது, ரிக்வேதத்தில், அதர்வண வேதத்தில் இந்த ஸ்லோகத்தில் இன்னபடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, யார் இதை சிரைத்து எடுப்பது என்றால், பிராமணர்களுக்குள்ளே ஒரு பிரிவு, நான் இதனும் ஒண்ணு கிடையாது வேத காலத்தில், அவர்களுக்குள்ளவே ஒரு பிரிவு இதை சிரைத்து எடுப்பது என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை மட்டும்தான் விடுதலை வெளியிட்டிருக்கிறது. இப்பொழுது என் கையில் இருப்பது 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022ஆம் தேதி வெளியான ஹிந்து. இதனுடைய தலைப்பு தி ஷேவன் ஹெட் ஆஃப் ஆதிசங்கரா. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பிழிவாக சொல்ல வேண்டுமானால், வேதகாலத்து ரிஷிகள் தாடியும் மேலே ஒரு முடிச்சும் போட்டு வைத்திருப்பார்கள். பிரம்மச்சாரியாக இருப்பவன் முழு முட்டை போட மாட்டான். அவனை பாதி வட்டமாக அவன் மயிரை சிரைத்திருப்பான். கிரகஸ்தனாக இருப்பவன் குடுமி வைத்திருப்பான். துறவியாக இருப்பவன் ஆதிசங்கரரை போல முழு முட்டையாக இருப்பான். இப்படி என்று அந்த சிரைத்தலுக்கும் குடுமிக்கும் ஒரே ஒரு குடுமி வைத்திருந்தால் அவன் பெரிய ஞானியாக இருப்பான். அவன் புரோகிதம் செய்தாலும் வரவேற்க தகுந்தவனாக இருப்பான் என்றெல்லாம் இந்த கட்டுரையில் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு நமக்கு கிடைத்த சான்று எங்கே? அதர்வண வேதம், ரிக்வேதம். திருவிக அவர்கள்
இத்தனோண்டு குடுமி வச்சிருந்தாரு. அவர் ஏன் முதலியார் குடுமி வச்சிருக்காருன்னு எல்லாரும் அவரை கேலி செய்தாங்க. அப்பெல்லாம் எனக்கு புரியல. என்னுடைய உறவினர்கள் பலர் அவருடைய அச்சகத்தில் பணியாற்றினார்கள். சார்ஜ் மேன்களாக, கம்பாசிட்டர்களாக, மிஷின் மேன்களாக எல்லாம் இருந்தார்கள். கல்கி மட்டும் எழுதினார். அந்த குடுமி வச்சதுக்கு மட்டும் அதுக்குண்டான சரியான காரணம் அவருக்கு தெரியும். சூனாமானாக்கள் அவரை போய் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒரு கட்டுரையில் எழுதியதை சுந்தா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கல்கியினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்கள். இப்படி பல செய்திகளை நமக்கு 1937ஆம் ஆண்டு விடுதலை எடுத்து கூறுகிறது. இது நமது வாழ்வியல் களஞ்சியமாக, நமது இனத்தின் மீட்சிக்குரிய அடையாளங்களை வெளிப்படுத்துகிற ஒரு சின்னமாக இந்த விடுதலை விளங்கி வருகிறது. இந்த விடுதலையை வளர்த்தெடுக்க வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.